வெற்றித்தமிழ் பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் இனிய நற்றமிழ் வணக்கம். நாம் இந்த ஒளிப்பதிவில் நாட்டுப்புற பாடல்களின் வகைகள் ஒரு சிலவற்றை காணப்போகிறோம். 1940 கொண்டே பாடல்கள் வகைப்படுத்த தொடங்கின. உதிரியாக பெயர் கூட்டிய நிலையில் அருணாச்சலம் அவர்களும் சாமமூர்த்தி போன்றோரும் வகைப்படுத்தியுள்ளார்கள். பல்வேறு அளவுகோல்களின் அடிப்படையில் ஜெகநாதன், அன்னகாமு, ஆர். அழகப்பன், மா. கோதண்டராமன், மா. வரதராசனார், சு. சண்முகசுந்தரம் இவர்களும் பொருண்மையை அளவுகோலாக கொண்டு வானமாமலை கிருஷ்ணசாமி ஆகியோரும் மனித பருவங்கள் என்னும் அளவுகோலை கொண்டு வளவனம் நாட்டுப்புற பாடல்களை வகைப்படுத்தியுள்ளனர் என்று ஆர். ராமநாதன் கூறுகிறார். ஆர். ராமநாதன் அவர்கள் மேற்கண்ட வகைப்பாட்டு முயற்சிகளை தொகுத்து மதிப்பீடு செய்யும் சமுதாய சூழல் என்னும் அளவுகோலை அடிப்படையாக கொண்டு அதுதான் இதற்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்பதை முடிவுக்கு வருகிறார். சூழலை அடிப்படையாக கொண்டு ஒரு 8 வகையாக பிரிக்கிறார். தாலாட்டு பாடல், குழந்தை வளர்ச்சி பாடல், விளையாட்டு பாடல், தொழில் பாடல், வழிபாட்டு பாடல், கொண்டாட்ட பாடல், இரத்தல் பாடல், இழப்பு பாடல்கள் என்று. டிஎன்பிஎஸ்சியில் கூட ஒரு முறை கேட்டிருந்தாங்க, நாட்டுப்புற பாடல்கள் எத்தனை வகை என்ன, அதுக்கு ஆன்சர் 8 தான் இருந்துச்சு. இந்த 8ம் பார்த்துக்குங்க. சூழலை மட்டும் அளவுகோலாக கொண்டு இப்புதிய வகைப்பாடு இதுவரையில் தமிழில் செய்யப்பட்ட வகைப்பாடுகளில் இருந்து முற்றிலும் மாறுபடுகிறது. இப்புதிய வகைப்பாட்டினால் நாட்டுப்புற பாடல் பற்றிய ஆய்வு மேலும் சிறப்புறும் என்ற நம்பிக்கை வெளிப்படுத்துகிறது என்று அவரே கூறியுள்ளார். இதை திரும்ப ஒரு முறை பாருங்கள். 1940 முதற்கொண்டு பாடல்களை வகைப்படுத்தி இருக்கிறாங்க. உதிரியாக அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அருணாச்சலம், சாம்பவமூர்த்தி. பல்வேறு அளவுகோல் அடிப்படைன்னு பார்க்கும்பொழுது ஜெகநாதன், அன்னகாமு, ஆர். அழகப்பன், மா. கோதண்டராமன், வரதராசன், சண்முகசுந்தரம். பொருண்மை அளவுகோலாக கொண்டுன்னு பார்க்கும்பொழுது வானமாமலையும் கிருஷ்ணசாமியும். மனித பருவங்கள் என்று பார்க்கும்பொழுது வளவன். இது எல்லாத்தையும் சேர்த்து சமுதாய சூழல் அடிப்படையில் ஒரு 6 வகையாக பிரிக்கிறார். இவர் யார்? ஆர். ராமநாதன். பாருங்கள், தாலாட்டு பாடல், குழந்தை வளர்ச்சி நிலைப்பாடல், விளையாட்டு பாடல், தொழில் பாடல், வழிபாட்டு பாடல், கொண்டாட்ட பாடல், இரத்தல் பாடல், இழப்பு பாடல் என 8 வகையாக பிரிக்கிறாரு. இவை ஒவ்வொன்றும் துணை வகைமையிலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவரே ஒரு பாயிண்ட் சொல்கிறார். என்னென்னு, சூழலை மட்டும் அளவுகோலாக கொண்ட இப்புதிய வகைப்பாடு இதுவரையில் தமிழ் செய்யப்பட்ட வகைப்பாடுகளிலிருந்து முற்றிலும் மாறுபடுகிறது. இப்புதிய வகைப்பாட்டினால் நாட்டுப்புற பாடல் பற்றிய ஆய்வு மேலும் சிறப்புறும் என்று நம்பிக்கை வெளிப்படுத்தப்படுகிறது என்று கூறுகிறார். நன்றி.